ஏய் ஏய் பார்த்து போங்க ஓரமா. மேய்ச்சலும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ காலத்தையே ஓட்டிட்டு போய் ஓட்டிட்டு வர வேண்டிதான். ஹேய் ஹேய் ஹேய். ஹே பீகு, இன்னைக்கு நம்ம ஓடைக்கு போலாமா? அங்க போய் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு விளையாடிட்டு வரலாம்டி. நீ என்ன சொல்ற? வரியா என்ன? அந்த பக்கம்லாம் போயே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு, வா. சுரா, உன் வேலையெல்லாம் காட்டாத. மழை வர மாதிரி இருக்கு, இந்த நேரத்துக்கு எங்க போற? நானே எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒன்றும் தேவையில்லை, நாளைக்கு போய்க்கலாம், கம்னரு. ஹே, நீ குளிக்க வேணாம் பீகு, நான் குளிக்கிறேன். நீ சும்மா வந்து கரையில நில்லு. பீகுவும் சுறாவும் குளிக்கிறதுக்காக போனாங்க. பீகுக்கு இதுல விருப்பமே இல்லை. ஆனா சுறா ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தா. என்னடா வர வர ஆளே பார்க்க முடியல. கடன் ஒரு 50,000 கேட்டிருந்தேன், அதுக்காக பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டியா என்ன? ஏன்டா நண்பனை கூட பார்க்க வர மாட்டியாடா? ஒரு வார்த்தை பேசண்டா. சரி அதை விடு. என்ன மச்சி பண்றது? நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அதனால கேட்க வேண்டியதா போயிடுச்சு. 50,000 இல்லைனாலும் ஒரு 25,000மாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணு மச்சான், பார்த்துக்கலாம். தட்டி விடுறா. நாளைக்கு வரட்டா மச்சான் வீட்டுக்கு? எல்லாம் தங்கச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நான் வரேன். வந்து என்னன்னு பேசிக்குவோமா, இல்லை என்ன ஏதுன்னு சொல்லுடா இப்பயே. என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உன்னை எப்படி வழி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். சரிவா கிளம்புவோம், போக வேண்டிய இடத்துக்கு. டைம் ஆச்சு. பிகு, உங்க பாரு, தண்ணி நிறைய இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குடா. ஆனா உனக்கு தான் நீச்சல் தெரியாது. சுரா, எனக்கு என்னமோ நீ குளிக்கிறதுக்கு சரியா படல. நீ வாய, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இன்னொரு நாள் வந்து குளிச்சிக்கலாம். அங்க பாரு, இருட்டிட்டு வருது, என்ன பண்ண? இந்த சுறாவை நீ வானத்துல பறந்துதா பாத்திருப்ப, நீர்ல பறந்து பாத்திருக்கியா? இப்ப பாப்ப பாரு. சுரா, சொன்னா கேளுடி. இங்க பாரு, மானம் எப்படி வெறுக்குன்னு. சீக்கிரமா வா, மேல வா சுரா. சொன்னா கேளு சுரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நீச்சல் கூட தெரியாது சுரா. சுரா, சுரா. ஐயோ சுரா, நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேனே, நீ இப்படி பண்ணிட்டியே சுரா. ஏன்டி இப்படி என்ன பண்ற? எனக்கு வேற நீச்சல் தெரியாதே. கடவுளே, நீ தான் என் நண்பியை காப்பாத்தணும். சுரா. ஐயோ சுறாவை யாராவது காப்பாத்துங்களேன், யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். சுரா, சுரா சீக்கிரமா வா. அங்கிள், சுறாவை காப்பாத்துங்க அங்கிள். அங்கிள், ரொம்ப நன்றி அங்கிள். நீங்க இல்லனா சுறாவை என்னால பாத்துக்கவே முடியாது. சுறா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? பிகு, ரொம்ப நன்றி பிகு. நீயும் இந்த அங்கிளும் இல்லனா என்ன உயிரோடயே பாத்துக்க முடியாது. அங்கிள், ரொம்ப நன்றி அங்கிள். நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் அவ்வளவுதான், தண்ணியில அடிச்சிட்டு போயிருப்பேன். பரவாயில்ல, இருக்கட்டும் சுறா. இதுக்கு மேல இந்த மாதிரி தனியா குட்டை குளத்துல எல்லாம் குதிக்கிற வேலை இருக்க கூடாது, புரியுதா? கவனமா இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் வரேன். ஹே சுரா, அங்க பாரு, அழகான வானவில்டி. நீ ஒன்றும் கவலைப்படாத சுரா, நான் உன் கூட எப்பவும் இருப்பேன். என்னைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே பிரியாது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வானவில் மாதிரி ரொம்ப அழகானது. நம்ம நட்பை யாராலையும் பிரிக்க முடியாது சுரா, நீ விடு. பெரியோர் துணையின்றி சிறுவர்கள் எங்கும் செல்லக்கூடாது. இதுவே கதையின் கருத்தாகும்.